திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு புது அதிகாரம் எடுத்துக்கிறோம். அழுக்காராமை. அழுக்காருன்னா பொறாமை, அழுக்காராமை அப்படின்னா பொறாமையா குணம் இல்லாமல் இருத்தல். குறள் எண் 161. ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படிங்கிறார். ஒழுக்காராக கொள்க, ஒழுக்கம் அப்படின்னு அதை எடுத்துக்குங்க. எது? ஒருவன் தன் நெஞ்சத்து, ஒருத்தன் தன்னுடைய நெஞ்சில் அழுக்காறு இல்லாத, பொறாமை இல்லாத இயல்பு. அந்த மனசில் பொறாமை இல்லாமல் இருக்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்கான், இயற்கையாகவே அமைஞ்சிருக்கான். ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நமக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த பொறாமை இல்லாத தன்மையும் இந்த லிஸ்ட்டில் சேருதுங்கிறத நம்ம குறிச்சிக்கணும். அதுவும் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? அது ரொம்ப இயல்பாக இருக்கணுமா, கண்ட்ரோல் பண்ணி மாற்றி அப்படி வராமல் இயல்பாகவே அவனுக்கு அந்த பொறாமைங்கிற குணம் வராமல் இருக்கணும். ஐயோ என்னடா சாமி இது, எது எடுத்தாலும் நம்ம அடுத்தவன் பிளேட்டை பார்த்து பார்த்து பழகி தானே இருக்கோம், நம்ம அடுத்தவனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து தானே நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனி நாம் மாறத்தான் வேணும். இனி வர குரலில் அழுக்காறு இருக்கிறவன் எப்படி கஷ்டப்படுவான், அழுக்காறு இல்லாமல் இருக்கிறவனோட மேன்மை என்ன, அது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். குறள் எண் 162. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அகுதொப்பதில்லை. என்ன பெரிய பேர் அப்படின்னுங்கன்னா இதை காட்டிலும் ஒரு பேரே இல்லை, இதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியமே இல்லை. எது? யார் மாட்டும், யார்கிட்டையும் அழுக்காரே இல்லாமல் இருந்துட்டுனா அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பெரிய பேர்களும் கிடைச்சாச்சு. விழுப்பங்கிறதுக்கு விரும்பத்தக்கதுன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப உயர்வாக நம்ம விரும்பத்தக்கது, அப்படிப்பட்டது வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ உயராக விரும்பக்கூடியது என்னன்னா நம்ம அழுக்காறு இல்லாமல் இருக்கிறது. அதுவும் யார்கிட்ட? யார் மாட்டும், யார்கிட்ட கூட அந்த பொறாமைங்கிற குணம் நமக்கு வரக்கூடாதான். ஐயையோ ஊர் உலகத்தில் வெளியாளுக்கிறதுக்கு எங்கெங்கே போகிறது, காம்படிட்டர் அதெல்லாம் கூட யோசிக்க வேண்டாம். நம்ம சொந்த வீட்டிலே நம்ம சொந்த அக்கா சொந்த தம்பிக்கிட்டேயே நமக்கு பொறாமைங்கிற குணம் தலைவிரித்து தான் ஆடிட்டு இருக்குது. அதுவும் சில வீட்டில் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமா அந்த சொத்து பிரச்சனையில் ஒருத்தர் அவங்க போட்டுக்கிற சண்டைகள் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப பெரிய சண்டையாக இருக்குது. இதனால் இந்த பொறாமை குணம் இருக்கிறதுனால தானே. அது இல்லைன்னா நல்ல ஒரு பூங்காவாக இருக்கும் நம்மளுடைய வீடுகள். அதனால தான் அது ரொம்ப உயர்வாக விரும்பத்தக்கதுன்னு சொல்கிறார். குறள் எண் 163. அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்காறுப்பான். அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான். அறமும் வேண்டாமா அவனுக்கு, ஆக்கம்ங்கிறது செல்வம், வளர்ச்சி, இதெல்லாம் உயர்வு, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எனக்குன்னு எவன் சொல்கிறானோ அவன்தான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அடுத்தவங்களுடைய உயர்வு செல்வம் கண்டு அதை பேணாது, அதாவது அடுத்தவனுடைய ஆக்கத்தை கண்டு பிறருடைய செல்வத்தை கண்டு அதை பொறாமையாக நம்ம பார்த்தான்னா அவனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு அறமும் ஆக்கமும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தமா. அப்படின்னா என்ன புரியுது நமக்கு? அடுத்தவங்களுடைய செல்வத்தையை பார்த்தோம்னா நாம் அற வழியிலேருந்து தவறுறோம் ஒன்று, இன்னொன்று ஆக்கமும் நமக்கு கிடைக்காம போயிடும். அதுக்கு நம்ம கூட ஒன்றா படித்தவங்க அரை ட்ரௌசர் போட்டு மூக்குச்செயலை ஒழுக நம்ம பக்கத்து சீட்டில் பெஞ்சில் உட்காந்து படித்தவனா கூட இருக்கலாம். அவன் இப்போ ரொம்ப வளர்ந்து ஃபாரினில் நாடாக போயிட்டு ஊர் சுற்றி ரொம்ப ஆடம்பரமாக பந்தாவாக சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்க பார்த்து இவன் இங்கே வீட்டில் இருக்கிறவன் பொறாமப்பட்டு என்ன போகுது சொல்லுங்கள்? இவனுக்கு வாழ்க்கை, வயல், தோட்டம், துறவு, மனைவி, மக்கள் எல்லாம் இந்த ஊரில் இருக்காங்க. இவனால் மறந்தும் கூட இந்த வீட்டை விட்டு வெளியில் எடுத்து போக முடியாது. அவன் ஊராக பறக்கிறான்னு பார்த்துட்டு நம்ம எதுக்கு பொறாமப்பட்டு வைத்தெறியணும்? அப்படிலாம் இருந்தவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிற பொறாமை அது அவசியம் இல்லையே. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோமோ அதை பார்த்தா போகிறோம் தானே. இப்படி ஒருத்தங்களையும் பார்த்து நாம் வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் நம்மளோட செயலில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. எந்த ஒரு செயலையும் முழு மனதோட ஆசையோடு செய்யலைன்னா அது சோபிக்கவும் சோபிக்காது. அதாவது நமக்கு அங்கே உயர்வு இல்லாமல் போயிடும். அறனும் ஆக்கமும் தேவைங்கிறதுனால நாம் இந்த அழுக்காராமை பொறாமை இல்லாமல் இருக்கிற குணத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். குறள் எண் 165. அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடீன்பது. அழுக்காறு உடையாருக்கு அது சாலும், பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட அது ஒன்றே போரும். எது? ஒன்னார் வழுக்காயும் கேடுன்பது. ஒன்னாருங்கிறது இங்கே பகைவர்கள், வழுக்காயும் மறந்து போய் கூட, கேடுங்கிறது துன்பம் துயரம். இந்த பகைவர்கள்
தீங்கு செய்கிறதுக்கு மறந்தாலும் இந்த அழுக்காறு அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தால் அதுவே போதும் அவனுக்கு தீங்கை உண்டாக்குறதுக்கு அப்படிங்கிற. கரெக்டு தானுங்க. பகைவர் இருந்தால் நமக்கு அந்த பகைவர் எப்போ வரானோ அப்போ மட்டும்தான் நமக்கு துன்பம். ஆனால் இந்த பொறாமைங்கிற குணம் நம்மக்கிட்டேயே இருந்துச்சுன்னா நம்ம எதை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் துரியோதனோட கேரக்டரே எடுத்துக்கோங்க. என்ன இல்லை அவன்கிட்ட, அவனோட அப்பா அவனுக்கு ஃபுல்லாக உரிமை கொடுத்துட்டாரு. அவனுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது, நல்ல அன்பான மனைவி தமக்கையர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் என்ன செஞ்சான் அவன்? பஞ்சபாண்டவர்களை பார்த்து பொறாமப்பட்டு மொத்தத்தில் அழியவும் செய்தான். அழிவு உறுதி இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அவன் வாழலையே. கிடைச்ச எந்த நல்லதையும் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. என்ன காரணம்? அந்த பொறாமைங்கிற அந்த ஒத்த குணமே அவனோட வாழ்க்கைக்கு நடந்த எல்லா தீமைக்கும் அதுதான் காரணமாக இருந்தது. அடுத்தவங்கள நாம் ஒரு உதாரண புருஷர்களாக பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்கள கை தட்டிட்டு சல்யூட் போட்டுட்டு நாமளும் முயற்சி செஞ்சு முன்னேறணுங்கிற எண்ணத்தை வச்சுக்கணுமே தவிர பார்த்து கம்பேரிஷனில் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுங்கிறத அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர். மீதமுள்ளது அடுத்த பதிவில் காணலாம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.